சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் தயாரிப்பில் விஜய் சேதுபதி நித்யாமேனன் நடிக்கும் தலைவன் தலைவி ஜூலை 25 முதல் திரையரங்குகளில். தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை. முகங்கள்லாம் சிதைக்கப்பட்டு நிறைய பெண்கள் வந்ததாகவும், அதுவும் இளம் பெண்கள், உள்ளாடை இருக்காது, ரத்த கரைகள், இந்த பிறப்புறுப்புல இருக்கிற ஒரு சில காயங்கள், ஏன் யாருமே இவங்களுக்கு இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் இவருக்கு தோணி இருக்கு. பெண்களோட பெண்கள் வர ஆரம்பிச்சது. இது கிட்டத்தட்ட ஒரு 1993 நடந்துட்டு வந்திருக்கு. அதே போல கொடூரமான முறையில் அடிச்சு 462 பெண்கள் அங்க மாயமா இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வருது. ஜூலை 4ஆம் தேதி இந்த விஷயத்தை சொல்றாரு வெளியில. இந்த குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறார். அதாவது 100கணக்கான பெண்களை எரிச்சிருக்கேன், நான் புதைச்சிருக்கேன், அந்த இடத்த நான் அடையாளம் காட்டுவேன், இந்த பெண்கள் எல்லாமே பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. இப்போ இதனுடைய பின்னணியில மிக வலுவான ஒரு சக்தி இருக்கிறதுனால தானே அவங்க இவ்வளவு திணற வேண்டியதா இருக்கு. உள்ளாடையே இல்லாம இருந்தாங்க. அவங்க கழுத்து நெரிக்கப்பட்ட காயம் பார்த்தேன். அவங்க உடல் முழுக்க காயங்கள் இருந்துச்சு. இந்த எலும்பையாச்சும் கொடுத்தீங்கன்னா நான் என் பொண்ணு இறுதிச் சடங்கு பண்றேன் அப்படின்னு கேட்கறாங்க. நம்ம இப்போ தமிழக பாஜகவோட முன்னாள் தலைவராக இருந்தார் இல்லையா, IPS, இது போல நபர்கள்லாம் அந்த கோயிலுக்கு ரொம்ப நெருக்கமாகவே இருந்திருக்காங்க. தண்ணி அதிகமாக வரப்போ அந்த அடிச்சுட்டு போகிறவங்க, அந்த மாதிரி எதனா அடையாளம் தெரியலன்றப்போ அவங்க அந்த இறுதி சடங்கு பண்ணிட்டு அந்த ஆத்தங்கரை பக்கத்தில் இருக்கிற கோவில் நிலத்தில் புதைப்பாங்க. இதுதான் அவரோட வேலை. இது பண்ணிட்டு இருக்கப்போ இப்போ திடீர்னு ஒரு நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தர்மஸ்தலா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய மஞ்சுநாதர் கோவிலை சுற்றி பல சர்ச்சைகள் இப்போ எழுந்திருக்கு. தர்மஸ்தலா அதர்மஸ்தலமாக மாறிடுச்சு அப்படிங்கிற புகார்களும் எழுந்திருக்கு. அதில் சுற்றி நிறைய பெண்கள் புதைக்கப்பட்டிருக்காங்க, அதில் சிறுமியும் புதைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் அங்கே இருந்த சுகாதார பணியாளரே சொன்னது தான் தேசிய அளவில் பெரிய கவனத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இதனுடைய பின்னணி குறித்து விரிவாக பேசலாம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் நக்கீரனின் சீனியர் நிருபர் திரு அரவிந்த். வணக்கம். வணக்கம் பிருத்திவி. இது இந்த செய்தி கேட்குறப்பவே எல்லாருக்கும் பதறுது. இதனுடைய பின்னணி என்ன, எப்படி இது சாத்தியமாகும்? ஒரு கோவிலை சுற்றி இத்தனை உடல்களை புதைக்கிற அளவுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க மக்கள், இது எப்படி வெளியானுச்சு? அதாவது ஃபர்ஸ்ட் கர்நாடகாவில் ஒரு முக்கியமான ஒரு கோயில் இது தர்மஸ்தலா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம ஊர்லேருந்து போகிறவங்க, ஐயப்ப சாமி கோவில் போகிறவங்க கூட அந்த கோயிலில் பார்த்துட்டு வருவாங்க. அங்கே மஞ்சுநாதர் சாமின்னு சொல்லிட்டு அந்த சாமி இருக்காங்க. அது இது ஒரு ஜைன மதத்தை சேர்ந்த ஒரு கோயில். இங்கே பார்த்தீங்கன்னாக்க ஒருத்தர் துப்புரவு பணியாளராக வேலை செஞ்சுருக்கார். அவரோட வேலை என்னென்னா, அங்கே ஓடுற நேத்ராவதின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆற்றங்கரையை சுத்தம் பண்ணிட்டு அதில் தூய்மை பணி வேலை செய்கிறவர் ஒருத்தர் இருக்கார். கோவில் ஆமாம், அவங்க இங்கே HRNC இருக்கிற மாதிரி அங்கே தேவசம் போர்டு இருக்கும், அந்த மாதிரி அதில் ஒர்க் பண்ணுறாரு. கோயிலோட ஸ்டாஃப் அவர் பார்த்தீங்கன்னாக்க அதாவது அவரோட பேர் இப்போ பாதுகாப்பு கருதி வெளியிட வேணான்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டிருக்கிறதுனால அந்த அவர் குறைஞ்ச ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இங்கே அந்த கோயிலில் வேலை செஞ்சுருக்காரு. இவரோட வேலை பார்த்திங்கன்னா அந்த துப்புரவு பணி மட்டும் இல்லாமல் இவர் தலித் சமூகத்தை சார்ந்தவர். அந்த கோயிலில் இப்போ வயசானவங்க அந்த மாதிரிலாம் தவறி இறந்து போயிடுறாங்க இல்லையா, இப்போ அனாதை பிணங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஒரு சிலர் ஆற்றுல ஒரு சில இன்சிடென்ட்லாம் தண்ணி அதிகமாக வரப்போ அந்த அடிச்சுட்டு போகிறவங்க, அந்த மாதிரி எதனா அடையாளம் தெரியலன்றப்போ அவங்க அந்த இறுதி சடங்கு பண்ணிவிட்டு அந்த ஆத்தங்கரை பக்கத்தில் இருக்கிற கோவில் நிலத்தில் புதைப்பாங்க. இதுதான் அவரோட வேலை. இது பண்ணிகிட்டு இருக்கப்போ இப்போ திடீர்னு ஒரு 2014 காணாத போகிறார். அப்படி காணாத போகிறப்போ அவரை பற்றி எந்த தகவலும் தெரியல. இப்போ ஒரு 10 வருஷம் கழித்து இப்போ வந்திருக்காரு. வந்துட்டு இவர் கூட ஒருத்தர் வேலை செஞ்சுருக்காரு, அவரும் காணன்ற மாதிரி ஒரு சர்ச்சை எழுந்துட்டுருக்கு. இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இவர் நேரடியாக அங்கே இருக்கிற நீதிபதி கிட்ட போயிட்டு 183 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கோயில் நிர்வகிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஜெயின் ஹெக்டே அப்படின்ற ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்க. இதில் தற்போதைய பாஜக MP வீரேந்திர ஹெக்டே அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க தான் இந்த கோயில் நிர்வகிச்சுட்டு வராங்க. மேற்கொண்டு அங்கே இருக்கிற கோயில் நிர்வாகிகள் இவங்க அங்கேருந்து நிறைய பிணங்களை இவங்ககிட்ட கொடுத்து அதை புதைக்க சொன்னதாகவும் எரிக்க சொன்னதாகவும் ஒரு தகவல் கொடுத்துருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இது ஏதோ மர்மமான முறையில் இறந்து போயிருக்காங்க, இல்லை இயற்கையாக இறந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி இவர் நினச்சிருந்துருக்காரு. ஒரு கட்டத்தில் நிறைய பெண்களோட பிணங்கள் வர ஆரம்பிச்சது. இது கிட்டத்தட்ட ஒரு 1993 நடந்துட்டு வந்திருக்கு. அதாவது தெரிஞ்சது, அதுக்கு முன்னாடியே நடந்திருக்கலாம். ஆனால் அதுக்கு பின்னாடி இவர் வேலைக்கு சேர்ந்த பின்னாடி இவர் அதிகமாக பார்க்குறாரு. 95 இவர் ரொம்ப டவுட்லாம் வருது. அப்போ நிறைய பெண்களை எரிக்க சொன்னாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் எல்லாமே இளம் வயது பெண்களாக இருப்பாங்க, மாணவிகளாக இருப்பாங்க. அந்த மாதிரி பிணங்களை கொடுக்குறப்ப அதில் நிறைய பேரோட உள்ளாடை இருக்காது. அதே போல் கொடூரமான முறையில் அடித்து கொலை பண்ணி கொடுத்த மாதிரி அது பார்த்தாவே தெரியும் இல்லைங்களா, அடிப்பட்டது எப்படி என்னதுன்ட்டு.
ஏன் யாருமே இவங்களுக்கு இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் இவருக்கு தோணியிருக்கு. இதை பற்றி அவர் கேட்டாக்க கோயில் நிர்வாகத்தில் கேட்டால் அந்த முக்கியமான நபர்கள் இவங்க சந்தேகிக்கப்படும் ஒரு சில நபர்கள் வந்து கேட்டாக்க உன்னோட வேலை இதுதான், நீ அதை மட்டும் தான் நீ பண்ணணும், மீறி கேட்டேன்னா உனக்கு இதே நிலைமை தான் அப்படின்றாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க ஏதாவது பட்டியல் சமூகத்திலேருந்து வந்தவங்க ஒரு வேலையில் இருக்காங்க, சரி அவங்க சொல்கிறத நம்ம செஞ்சுட்டு போகிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட நிர்வாகிகள் இதை நிர்வாகிக்க வந்து சாதாரண ஆள்லாம் கிடையாது. ஆர்எஸ்எஸோட டைரெக்டாக தொடர்பில் இருக்கிறவங்க. இன்னும் சொல்லப்போனால் நம்ம இப்போ தமிழக பாஜகவோட முன்னாள் தலைவராக இருந்தார் இல்லையா, ஐபிஎஸ், இது போல் நபர்கள்லாம் வந்து அந்த கோயிலுக்கு ரொம்ப நெருக்கமாகவே இருந்திருக்காங்க. ஸோ அதாவது அது ஒரு பெரிய குடும்பம்னுவாங்க. அவங்க நிர்வகிக்கிறது அவங்க சொல்கிறது தான். அதாவது அந்த கோயில் நிர்வாகம் என்ன சொல்லுதோ அந்த மாதிரி கர்நாடகா முழுக்க வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல பவர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இது இருக்கிறப்போ இவர் வந்து இந்த மாதிரி இவ்வளோ ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். என்னென்னா இந்த மாதிரி வந்து இவர் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து புதைச்சதாகவும் ஒரு சிலர் வந்து எரிச்சதாகவும் அந்த பிணங்கள் வந்து ஒரு சிலர் அமிலத்தில் வந்து முகங்கள்லாம் சிதைக்கப்பட்டு நிறைய பிணங்கள் வந்ததாகவும், அதுவும் இளம் பெண்கள் உள்ளாடை இருக்காது. அதே போல் பார்த்திங்கன்னா அவங்களோட இரத்த கரைகள், அப்புறம் இந்த பிறப்புறுப்பில் வந்து இருக்கிற ஒரு சில காயங்கள், இதெல்லாம் ரொம்ப பார்த்துட்டு இது பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் இவரோட உறவினர் பெண்ணுக்கே வந்து ஒரு பிரச்சனை, அங்கே பாலியல் துன்புறுத்தல் நடக்குது. இதுக்கு மேலே நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ அவர் காணாத போயிடுறாரு, எங்கேயோ போயிடுறாரு, எங்கேயோ தப்பிச்சு போயிடுறாரு. ஏன்னா அடுத்து இவருக்கு குறி வைக்கப்படும் அப்படின்ற மாதிரி இவர் இதுதான் காரணமா இல்லை வேற ஏதாவது காரணத்தினால விஷயம் வெளியே கசிதுன்றதுனால இவர் கொண்டுடுவாங்கன்ற பயத்தில் வந்து இவர் அங்கேருந்து எங்கேயோ தப்பிச்சு போய் மறைவாக வாழ்ந்தாரான்னு தெரில. ஆனால் அவரோட மனசாட்சி வந்து ஒத்துக்கலை. அதனால தான் நான் வந்து இங்கே இப்போ வந்து நான் இந்த விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன், நீதிபதி முன்னிலையில் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இது வந்து கர்நாடகா மட்டும் இல்லை, இந்தியாவே வந்து இப்போ திரும்பி பார்க்க வச்சிருக்கு இந்த விஷயம். இதில் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி பிஜேபி பின்னணி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் பேசப்படுது. அவங்க கோவிலை நிர்வகிக்கிறாங்க அந்த அளவில் பார்க்கணுமா, அல்லது இந்த விவகாரங்களில் உங்களுக்கு தொடர்பு எதுவும் இருக்கிறதா தகவல் எதுவும் வெளியே இருக்கா? அதாவது அவர் தரப்பில் சோர்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த 1993 2015 வரைக்கும் குறைஞ்சது ஒரு 462 பெண்கள் வந்து அங்கே மாயமாக இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் ஒன்று வருது. குற்றவாளிகளை முறையானபடி விசாரித்தா தான் அது பின்னாடி ஆர்எஸ்எஸ் இருக்கா இல்லை பிஜேபி இருக்கான்றது அது அடுத்த கட்டம். இது ஏன் வந்து இந்த சம்மந்தப்பட்ட அந்த கோயில் நிர்வகிக்கிற குடும்பம் மேலே போகுது அப்படின்னா, ஏன்னா முழு பவர் முழு அதிகாரம் அவங்களுக்கு இருக்குது. ஸோ இது ஒரு காரணம். அதே போல் இந்த கோயிலில் வந்து யாருன்னா காணாத போயிட்டாங்க, மற்ற என்னன்னா அவ்வளோ ஈஸியாக வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் சம்மந்தப்பட்ட தர்மஸ்தலா போலீஸ் ஸ்டேஷனில் புகாரே எடுக்கிறது கிடையாது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக இருக்குது. அதே போல் இந்த முன்னாள் துப்புரவு தொழிலாளி வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஜூலை 4ஆம் தேதி இந்த விஷயத்தை வந்து சொல்கிறார் வெளியில். இந்த குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறார். அதாவது 100கணக்கான பிணங்களை நான் வந்து எரிச்சிருக்கேன், நான் வந்து புதைச்சிருக்கேன், அந்த இடத்த வந்து நான் அடையாளம் காட்டுவேன், இந்த பெண்கள் எல்லாமே வந்து பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க, கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்கிறப்போ ஆரம்ப கட்டத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்கிற நேரத்தில் அவர் என்ன சொல்கிறாரு, இவர் புதைத்த ஒரு பிணத்தை வந்து தோண்டி அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து அதையும் வந்து நீதிபதி முன்னிலையில் கொடுத்துருக்காரு. ஸோ இதனால தான் இந்த வழக்கு வந்து சூடு பிடிச்சிருக்கு. ஆனாலும் ஒரு பெரிய அழுத்தம் காரணமாக, அது அரசியல் அழுத்தமா இல்லை அந்த கோயில் நிர்வாகத்தோட அழுத்தமான்றது தெரியல. ஆனால் இதை வந்து பெரிய அளவில் வந்து இன்னும் விசாரணையை வந்து இவ்வளோ தான் போன ஜூலை 4ஆம் தேதி இந்த விஷயம் வெளியே வந்தோம். அந்த பிணங்களை தோண்டி எடுக்கவோ மற்ற விசாரணையை வந்து மேம்படுத்தவோ இன்னும் முன் வரல அப்படின்றது தான் ஒரு குற்றச்சாட்டாக வந்து மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு. இதில் வந்து பெண்கள் சிறுமிகள் தாண்டி சுற்றுலாவுக்கு வர்ற பெண்களும் இதில் மாயமாயிருக்காங்க. சிபிஐ அதிகாரி ஒருத்தவங்களோட பெண்ணும் இதில் சம்மந்தப்பட்டு சீரழிஞ்சிருக்காங்க, அவங்களும் கொன்று புதைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல்லாம் வெளியாக இருக்குது. அதில் சிபிஐயே இந்த குரூப் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் சொல்லப்படுது. இப்போ இதனுடைய பின்னணியில் மிக வலுவான ஒரு சக்தி இருக்கிறதுனால தானே அவங்க இவ்வளோ திணற வேண்டியதாக இருக்குது. சிபிஐ அதிகாரிக்கு அந்த நிலைமையா? கல்கத்தாவை சேர்ந்த அனன்யா பட் அவங்க பேர். அவங்க வந்து அவங்க அம்மா வந்துட்டு சுஜாதா, அவங்க வந்து சிபிஐ அலுவலகத்தில் முக்கியமான ஒரு பதவியில் இருக்காங்க. தர்மஸ்தலாக்கு சுற்றுலா, அவங்க வந்து ஃபஸ்ட் இயர் டாக்டர் படிச்சுட்டு இருக்காங்க, மருத்துவம் படிச்சுட்டு இருக்காங்க. அப்போது அவங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸோட டூர் வர்றப்போ அவங்க வந்து எல்லாம் ஷாப்பிங் போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸில். தனியாக இந்த அனன்யா வந்து காணாமல் போயிட்டாங்க அப்படின்றாங்க. உடனே அவங்க போன ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து தேடுறப்போ இது மாதிரி இல்லைன்னொன்னே அவங்க அம்மாவுக்கு தகவல் கொடுத்தது. அவங்க கல்கட்டாவிலேருந்து இங்கே வரதுக்கு 2 நாள் ஆகுது. வந்துட்டு இவங்க புகார் கொடுக்குறாங்க, புகார் எடுக்கல. அதுக்கு மேலே வந்து இவங்க வந்து மிரட்டப்படுறாங்க.
அப்போ ஒரு கட்டத்தில் ஒரு அங்கே வேலை செய்கிற கோவிலில் வேலை செய்கிற ஒரு பெண் வந்து இந்த மாதிரி இந்த அடையாளத்தில் உள்ள ஒரு பொண்ணை வந்து 4 பேர் தூக்கிட்டு போனாங்க அப்படின்ற விஷயத்த மட்டும் அவங்களுக்கு சொல்கிறாங்க. இதை வச்சுட்டு இவங்க புகாருக்காக போகிறாங்க. ஆனால் வந்து அவங்கள தனி அறையில் ஒரு இடத்துல கூட்டிகிட்டு போய் அவங்களையே அடித்து அவங்கள துன்புறுத்தி இது மேலே வந்து இந்த மாதிரி வழக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்றாங்க. அவங்க திருப்பி கல்கட்டா வந்து அவங்க நீதிமன்றத்தை நாடி இந்த வழக்கு வந்து இன்னும் போயிட்டுருக்கு. அதுக்கான தீர்வு கிடைக்கல. இப்போ இந்த விவகாரம் வெளியே வந்ததுனால அனன்யாவோட அம்மா சுஜாதா என்ன சொல்கிறாங்கன்னா, அட்லீஸ்ட் என்னோட பொண்ணுக்கு வந்து இறுதிச்சடங்கு கூட நான் பண்ணல, டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு நான் முன் வரேன், இந்த எலும்பையாச்சும் கொடுத்தீங்கன்னா நான் எனக்கு பொண்ணுக்கு வந்து இறுதிச்சடங்கு பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறாங்க. இது கூட கேட்டு 1 வாரம் ஆகுது. ஆனால் இது மேலேயே இன்னும் நடவடிக்கை இல்லை அப்படின்றது தான் அவங்கள அனன்யாவோட அம்மாவோட குற்றச்சாட்டு. இப்போ 400 பேருக்கு மேலே மாயமாயிருக்காங்க அப்படின்னா அந்த 400 பேரை சார்ந்த குடும்பங்களும் இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்கல்ல, இங்கே வந்து தேடி இருப்பாங்க, அது கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய அதுதான் இப்போது இவரோட இந்த முன்னாள் துப்புரவு ஊழியர் வந்து இப்போ சொல்கிறாரு, ஏன் அவர் வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப ஒரு மனசு பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஒரு 15 வயசு கூட இருக்காது அந்த பொண்ணுக்கு, ஒரு சின்ன குழந்தை, ஒரு சிறுமி. அவன் வந்து அதோட பிணத்தை நான் பார்த்தேன். அவங்க வந்து உள்ளாடையே இல்லாமல் இருந்தாங்க. அந்த பிணமாக தான் நான் பார்த்தேன். அது உள்ளாடை இல்லாமல் இருந்தாங்க. அவங்க கழுத்து நெரிக்கப்பட்ட காயம் பார்த்தேன். அவங்க உடல் முழுக்க காயங்கள் இருந்துச்சு. ஒரு சில அது சொல்லக்கூடாது, ஏன்னா அது குழந்தை. அந்த மாதிரி இது. அதே போல் மறைவிடத்துலலாம் அவங்களுக்கு நிறைய காயங்கள் இருந்தது. அப்போது வந்து இது கொடூரமாக இருந்துச்சு. இதே போல் அதுக்கு அடுத்து ஒரு சில நாட்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பொண்ணு வந்து 17 வயசு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணை வந்து இவங்க இந்த பாடி கொடுத்தாங்க. அந்த பாடி வந்து ஆசிடில் வந்து சிதைக்கப்பட்டிருந்துச்சு முகம். அது வந்து ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. அதே போல் அந்த பள்ளி மாணவி பார்த்திங்கன்னா அந்த 14-15 வயசு பள்ளி மாணவி அந்த சீருடையோட அந்த புத்தக பையோடு போச்சிருக்கு. அந்த இடமும் என்னால் அடையாளம் காட்ட முடியும். அடுத்து வந்து இந்த ஆசிடில் இது பண்ணது இது அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா எனக்கு அது மைண்டில் ரொம்ப பாதிக்கப்பட்ட விஷயம். அதனால தான் வந்து எனக்கு தூக்கமே இல்லை, அதனால தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் இப்போ வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா 2012 சஜன்யான்னு சொல்லிட்டு ஒரு 17 வயசு பொண்ணு, அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிர்வாண நிலையில் அவங்களோட இது வந்து அங்கே இருக்கிற ஒரு ஆத்தங்கரையில் அவங்களோட பாடி எடுக்கிறாங்க, காணாது போய் 2 நாள் கழிச்சு. அப்போ அவங்க பேரண்ட்ஸ்லாம் வந்து அவங்க இது பண்ணிவிட்டு அப்போது அது வந்து ரொம்ப இதுவாக பேசப்படுது அந்த டைமில். அப்போது அந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா தடயங்கள் மறைக்கப்பட்டுச்சு. ஏன்னா அவங்க பயன்படுத்தின, அதாவது இப்போ இந்த மாதிரி பாலியல் ரீதியாக துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுறவங்க, கொலை செய்யப்பட்டவங்க, அவங்களோட அந்த ஃபாரன்சிக்கில் அவங்க இது எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த உள்ளாடை வேறு ஆடையில் இருக்கிற ரத்தக்கரை அந்த இதில் தான் அந்த சிமெண்ட் டெஸ்ட்டு அதுக்கெல்லாம் போகிறப்போ இந்த லேப் டெஸ்ட்டுக்கு அதெல்லாம் தேவைப்படும். அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த சம்மந்தப்பட்ட காவல்துறையை சேர்ந்தவர் வந்து அந்த இறந்து போன அந்த சஜன்யாவோட அம்மா கிட்ட போயிட்டு அவங்களோட ட்ரெஸ், அதாவது அந்த உள்ளாடையை வந்து வேற ஒன்று கேட்டிருக்காங்க அப்படின்னா அவங்கள எதுவும் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் கொடுத்ததாகவும் அதை கொண்டு போய் கொடுத்ததும் அந்த இதை வந்துட்டு தவறுதலாக அது வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த வழக்கில் தொடர்பே இல்லாத ஒருத்தருக்கு வந்து இது பண்ணிவிட்டு அந்த வழக்கு போன 2022 வந்து அந்த குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர் வந்து, அதாவது சம்மந்தமே இல்லாத ஒரு கேரக்டர் உள்ளே வராங்க, அவரை வந்து ரிலீஸும் பண்ணுறாங்க, ஆதாரங்கள் வந்து நிரூபிக்கப்படலை அப்படின்னு. ஆனால் இதில் உண்மையான குற்றவாளிகளை போலீஸ் வந்து ஆரம்ப கட்டத்திலேருந்தே பிடிக்கல அப்படின்றாங்க. அது வந்து அப்போ போராட்டம்லாம் அடிச்சு அந்த சஜன்யாவோட வழக்கு இதுவானப்போ விஷயம் வெளியே வந்தப்போ நிறைய போராட்டங்கள் வலுத்ததுனால தான் ஒரு பேரளவு ஒரு கடமைக்குன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு போட்டு அதில் இருக்கிற ஆதாரங்கள்லாம் மறைக்கப்பட்டு முழுக்க இது பண்ணியிருக்காங்க. அதே போல் இந்த கோயிலுக்கு சம்மந்தமான ஒரு சில காலேஜ் இன்ஸ்டியூஷன் நிறைய அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இப்போ இதில் படிக்கக்கூடிய பெண்கள்லாம் திடீர்னு மாயமாக போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு தகவலும் அங்கே நிலவுது. யார் போய், அதாவது இப்போ நமக்கு தெரிஞ்சு இவ்வளோ போராட்டங்கள் நடந்து இவ்வளோ விஷயங்கள் நடக்கிறப்போ நமக்கு தெரிஞ்சே வந்து இவ்வளோ விஷயங்கள் இது பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுவும் வந்து இப்போ நம்ம தமிழ்நாடு போல் ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் இருந்தால் இப்போ பாருங்கள், இங்கே ஒரு பாலியல் பிரச்சனை நடக்குதுன்ற அடுத்த நிமிஷம் அது வராங்க, எல்லாம் கொந்தளிச்சு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தனி அரசாங்கமே அவங்க நடத்துவாங்க. அங்கே போய் போலீஸோட பவரெல்லாம் காட்ட முடியாது. அந்த ஊருக்கு அவங்க தான் பெரியவங்களாக இருப்பாங்க, அந்த மக்கள் அவங்கள தான் நம்புகிற மாதிரியே இருப்பாங்க. எல்லண்டோ பிரச்சனை வரும், அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதே போல் போலீஸ் வந்து சுதந்திரமாக செயல்பட முடியாதுன்ற விஷயங்கள்லாம் அந்த ஒரு பகுதி. அதுவும் இதுங்கெல்லாம் கொஞ்சம் மேல்மட்டமான ஒரு விஷயங்கள். அதே போல் இந்த வீரேந்திர ஹெக்டேக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வேண்டப்பட்ட நம்ம தமிழ்நாடோட பிஜேபியில் இருக்க முக்கிய புள்ளி ஒருத்தர்.
முன்னாள் அதிகாரி ஒருத்தர். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதே போல் அந்த கர்நாடகாவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக பிஜேபி ஸ்ட்ராங்குன்றதும் ஒரு சில அவங்களுக்கு எப்படி சப்போர்ட் இருக்குது. அதே போல் சிடி ரவின்னு சொல்லி நம்ம தேர்தல் பொறுப்பாளராக போட்டிருந்தாங்க. அவரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயில் நிர்வாகத்தோட நல்ல தொடர்பில் இருக்கிறவங்க, ஒரு விவிஐபி ரேங்கில் இருக்கப்போ ஒரு இந்த இப்போ இவர் வந்து சொல்லியிருக்காரு இல்லைங்களா, இந்த துப்புரவு தொழிலாளி சொல்லியிருக்கிற வழக்குக்கு ஒரு சாதாரண ஆய்வு தான் போட்டிருக்காங்க. இன்னும் வந்து அதுக்கான விசாரணை குழு அமைக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போது முன்னாள் நீதிபதி தற்போதைய கர்நாடகாவோட பெண்கள் ஆணையத்தோட தலைவர் வந்து கோபாலன்ட்டு அவர் கேட்டிருக்காங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் வந்து கேள்வி எழுப்பியிருப்பாங்க விசாரணை குழு அமைக்கணும்ன்ட்டு. ஆனால் கிணத்துல கல்லை போட்ட மாதிரி தான் இருக்குது. அந்த சிஎம் என்ன சொல்கிறாரு, விசாரணை வந்து சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடக்கும், எந்த அழுத்தத்துக்கும் வந்து இந்த விசாரணை வந்து மாற்றப்படாது. அதை வெளிப்படையாகவே தெரியுது. இவ்வளோ விஷயங்கள் இருந்தும் நாங்கள் மறைக்குவோம் அப்படின்ற மாதிரி தான் கவர்மெண்ட்டோட தரப்பில் தெளிவாக தெரியுது. இதில் நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா இது வந்து ஒரு நபரால் பண்ணப்பட்ட காரியமாக தெரியல, ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் தான் அந்த பாலியல் வல்லுறவுக்கு பெண்களை உள்ளாக்கியிருக்காங்க. இவங்கெல்லாம் கோவிலில் ஒட்டியே இந்த சம்பவத்தை செஞ்சுருக்காங்களா அல்லது வெளியில் செஞ்சு கொண்டாந்து இங்கே புதைச்சிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி எழுது. வெளியில் கிடையாது, இது பெரிய கேம்பஸ். இந்த கோவில் வந்து ஒரு பெரிய சுற்றுலாத்தலம். இப்போ திருப்பதி எப்படி இருக்கும் இல்லைங்களா, அதுபோல் அங்கே வந்து நிறைய இருக்கும். அதே போல் இவங்களுக்குன்னு காட்டேஜ், அதாவது கோவில் நிர்வாகத்துக்கு தனி காட்டேஜ், அங்கே உள்ள என்ன நடந்தாலும் தெரியாது. ஒரு காட்டுக்கு நடுவில் ஒரு இது, அது அவங்களுடைய ராஜ்யம். அங்கே நடக்கிறது எதுவுமே வெளியே கூட சத்தம் கேட்காது. அதில் வந்து முக்கியமாக அந்த கோயிலை சார்ந்த ஒரு நிர்வாகி பேரும், அந்த நிர்வாகியோட மகன் ஒருத்தர் இருக்கார், அவரோட பேரும், அதே போல் அதில் இருக்கிற கோயிலோட முக்கிய நிர்வாகிகள், தலைமை நிர்வாகிகள் ஒரு 4 பேர் வந்து இப்போதைக்கு அடிபடுது. எந்த ஆதாரங்கள் அடிப்படை இல்லாமல் நம்ம பேசக்கூடாதுன்றதுனால அந்த பேர் வந்து இப்போதைக்கு வெளியிடல. இந்த போராட்டங்கள் இன்னும் தீவிரமானாதான் இந்த விஷயங்கள்லாம் வந்து வெளிச்சத்துக்கு வரும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 1983 வந்து ஒரு 4 பேர் வந்து காணாத போனாங்க அப்படின்ட்டு ஒரு வழக்கு ஸ்டார்ட் ஆகுது. அவங்கள பற்றி எந்த தகவலும் வந்து வெளியில் வரல அப்படின்றாங்க. இது வந்து ரொம்ப நாளாகவே நடந்துட்டுருக்கு. இவர் இப்போ சம்மந்தப்பட்ட இந்த துப்புரவு தொழிலாளி வந்த பின்னாடி இன்னும் அதிகரித்து தான் இருக்குது அப்படின்றது ஒரு தரப்பில் சொல்கிறாங்க. அதே போல் அங்கே இருக்கிற முன்னாள் காவல் அதிகாரி ஒருத்தர், தக்ஷன் கன்னடா மாவட்டத்தில் மட்டும் கோயில் அமைஞ்சிருக்கிற அந்த மாவட்டத்தில் ஒரு வருஷத்துக்கு ஒரு 100 பேர் காணாத போகிறாங்க. அதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா 1987 இந்த 4 பேர் காணாத போன வழக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் கர்நாடகாவோட சட்டசபையிலே பேசப்பட்டிருக்கு. அதே போல் தான் இந்த போலீஸ் அதிகாரி சொல்கிற தரவுகளில் பார்த்திங்கன்னா 102 பேர் காணாத போயிருக்காங்க. அதில் வந்து 106 பேர் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு அந்த முன்னாள் காவல் அதிகாரியும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதே போல் நிறைய பேர் இப்போ வந்து போராட்டங்கள் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க கர்நாடகாவில். இந்திய அளவில் மீடியா வந்து கர்நாடகாவில் அது குறிப்பாக இந்த தர்மஸ்தலா கோயில் மேலே அதோட பார்வைகள் விழுந்திருக்கு. மேற்கொண்டு என்ன தகவல் வருதுன்றது அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம். ரொம்ப நன்றி. ஏன்னா இதில் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஒரு பிஜேபி நிர்வாகி ஒருத்தர் பின்னாடி இருக்கார், எம்பி ஒருத்தர் பின்னாடி இருக்கார். இதில் ஒருத்தர் மட்டும் பண்ணல, தலைமுறையாக அந்த விவகாரங்கள் போயிட்டுருக்கு. நிறைய பேர் மாயமாக இருக்காங்க. இப்படி நிறைய விஷயங்கள், குறிப்பாக தமிழகத்தில் ஒரு பாஜக விஐபிக்கு இதில் சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. நேரத்துக்கும் ரொம்ப நன்றி. நன்றி பிருத்திவி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.